अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத புராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் சக்கரத்தாழ்வாரை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் கருடாழ்வானை குறித்து அருளி செய்த 2 ஸ்தோத்திரங்களில் ஒன்றுதான் 50 ஸ்லோகங்கள் கொண்டதான கருட பஞ்சாசத் என்பது. இதிலே கருடனுடைய வைபவங்கள் எல்லாம் பலவாறு தெரிவிக்கப்படுகின்றன. கருடனுடைய மந்திரத்தினுடைய பெருமை, அந்த கருடாழ்வானுடைய பெருமை, அந்த கருடாழ்வான் அமுதத்தை கொண்டு வருவதற்காக சென்ற அந்த வரலாறு, பாம்புகளையெல்லாம் அவர் அழித்தருளியது, அவர் சில பாம்புகளையே தனக்கு ஆபரணங்களாக கொண்டிருப்பது என்று இப்படி பல விஷயங்களை இந்த ஸ்தோத்திரத்திலே வரிசையாக அனுபவித்தவர். ஒரு 5 ஸ்லோகங்களாலே அந்த கருடன் எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளை எல்லாம் வர்ணித்தருளுகிறார். அதிலே இப்பொழுது 48வது ஸ்லோகத்திலே கருடாழ்வான் ராமபிரானுக்கு செய்த ஒரு தொண்டு, அதை இந்த ஸ்லோகத்திலே நன்றாக விளக்கி காட்டுகிறார். அதாவது பகவான் தசரத புத்திரனாக ராமபிரானாக அவதரித்திருந்த பொழுது பிராட்டியை, சீதா பிராட்டியை ராவணன் அபகரித்து சென்றான் என்றது காரணமாக அந்த இலங்கை வரை சென்று அந்த ராவணனோடு போரிடுகிறார் அல்லவா. அப்பொழுது இந்த உலகத்தினுடைய மனுஷிய பாவனையை அனுஷ்டித்து காட்ட வேணும் என்பதற்காகவே இந்திரஜித் என்கிற ராவணனுடைய பிள்ளை அவன் எரிந்த நாகபாசத்திலே கட்டுண்டு கிடக்கிறார். அதாவது நாகபாசம் என்று நாகாஸ்திரம், அந்த அஸ்திரத்தை இந்திரஜித்து பிரயோகம் பண்ணி விடுகிறான். அந்த நாகாஸ்திரம் என்ன பண்ணும், எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டு விடும். அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தியை மீறுவதற்கு பகவானுக்கு சக்தி உண்டு என்றாலும் கூட அப்பொழுது அவன் மனித உருவிலே ராமபிரானாய் அவதரித்திருந்தபடியினாலே அவனும் அந்த நாகாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டவனாகவே கிடக்கிறான். அப்படியே மூர்ச்சித்து விழுந்து கிடக்கிறான். பொழுது யாருக்குமே என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஐயோ, ராமலக்ஷ்மணர்கள் இருவர்களும் இப்படி கட்டுப்பட்டு மயங்கி விழுந்து கிடக்கிறார்களே என்று அந்த வானர வீரர்களெல்லாம் கூட திகைத்து நின்றார்கள். அப்பொழுது ஆகாசத்திலே கருடன் வந்து அந்த ராமபிரான் முன்னாலே வந்து நின்றவுடனே அந்த பாம்புகளெல்லாம் கருடனை கண்டு அஞ்சி ஓடிவிட்டன. அந்த அவனை அஸ்திரங்களும் கூட அவனை விட்டு விலகிவிட்டன, ராமபிரானை விட்டு. உடனே அவரும் விழித்து எழுந்து இந்த கருடனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாராம். தம்மை இப்படி ரட்சித்தான் என்கிறது காரணமாக அவனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டாராம். அப்படிப்பட்ட பெருமையை இந்த 48வது ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார் வேதாந்த தேசிகன். வேகோத்வேலः சுவேலே கிமிதமிதிமிதோ மந்திரிதோ வானரேந்திரைः மாயா மனுஷ்ய லீலாம் அபிநயதி ஹரௌ லப்தசேவா விசேஷः வைதேகி கர்ணபூரஸ்தபகசுரபிணாம் யஹா சமாஸ்லேஷிதோஷ்ணா திருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவது கருடோ துக்கவாரிப்ளவோனஹ. எம்பெருமான் இந்த உலகத்திலே வந்து மனிதனாக அவதரித்திருக்கிறான். மாயா மனுஷ்ய லீலாம் அபிநயதி ஹரௌ. ஹரௌ அந்த பகவானானவன் தன்னுடைய சங்கல்பத்தினாலே
மனுஷலீலாம் அபிநயதி. மாயா, மாயா என்னால் சங்கல்பரூப ஞானம். அதுதான் எம்பெருமானார் கீதா பாஷ்யத்திலேயும் காட்டுகிறார். சம்பவாமி ஆத்ம மாயையா என்கிற இடத்துல ஆத்ம மாயையா சங்கல்பரூப ஞானேனா என்று காட்டுகிறார். ஆஹா, மாயா மனுஷ்யலீலாம், தன்னுடைய மாயையினாலே சங்கல்பத்தினாலே எடுத்துக்கொண்ட மனுஷலீலாம் அபிநயதி. அந்த மனுஷலீலையை கை கொண்டிருக்கிற காலத்திலே அப்பொழுது என்ன ஆயிற்று என்னால் அந்த நாகபாசத்தினாலே கட்டுண்டு கிடந்தார். அப்பொழுது கருடன் என்ன பண்ணினான்? வேகோத்வேலஹாம், சுவேலே, சுவேல பர்வத்தத்திலே, இலங்கையிலே அங்கே தான் வேகோத்வேலஹா, பெரிய வேகத்தோடு வந்தான் கருடன். அங்கே இருக்கக்கூடிய மந்திரிதோ வானரேந்திரைஹி கிமிதமிதிமிதா, அதாவது அங்கே இருக்கிற வானரர்கள்லாம் இந்த கருடனை முன்ன பின்ன பார்த்திராதவர்கள் ஆகையினாலே அவர்கள் என்ன சொல்கிறார்? இது என்ன, இது என்ன, என்னமோ ஒருத்தர் வருகிறானே, இவர் யார் என்று அப்படி அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். அந்த வானர வீரர்களெல்லாம் கருடனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது என்ன பண்ணினான் கருடாழ்வான்? லப்தசேவா விசேஷா, ஒரு விசேஷமான கைங்கரியத்தை ராமபிரானுக்கு அவன் செய்தருளினான். என்ன விசேஷமான கைங்கரியம்? அந்த ராமபிரானுக்கு நாகபாசத்தாலே ஏற்பட்டிருந்த கட்டையெல்லாம் நீக்கி விட்டான். நீக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ணலை. கருடாழ்வான் வந்தவுடனேயே அவனை பார்த்த பாம்புகளெல்லாம் அஞ்சி ஓடி விட்டன. அதனால் நாகபாசத்திலிருந்து ராமபிரானும் விடுபட்டு விட்டார். உடனே ராமபிரானுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. எழுந்தவர் அப்படியே அவனை தோளோடு அணைத்து கொண்டார். கருடாழ்வானை ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். அப்பொழுது என்ன கிடைத்தது அவனுக்கு என்னால் அதைத்தான் அழகாக வர்ணிக்கிறார் வேதாந்த தேசிகன். வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபிணா யஹா சமாஸ்லேஷி தோஷ்ணா, தன்னுடைய தோளினாலே, தோஷ்ணா தோளினாலே அவனை அணைத்து கொண்ட பொழுது அந்த தோளில் என்ன இருந்ததுன்னு கேட்டார். வைதேகி, அதாவது சீதா பிராட்டி இருக்காளே, அவள் தன்னுடைய காதிலே அணிந்திருக்க செவிக்கணியாக அணிந்திருந்த அந்த ஸ்தபகசுரபிணா, அந்த பூங்கொத்துக்களுடைய வாசனையெல்லாம் ராமபிரானுடைய தோளிலே படிந்திருந்தது போலும். அந்த வாசனையை இப்பொழுது கருடாழ்வான் முகரும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது என்று அத்தை சொல்கிறார். இருக அணைத்து கொள்ளப்பட்ட பொழுது அந்த தோளினாலே கருடாழ்வானை அணைத்து கொண்டான். அதாவது சீதா பிராட்டியினுடைய காதிலே அணிந்த புஷ்பங்களினுடைய வாசனையோடு கூடின தோளினாலே இந்த கருடாழ்வானை அவன் அழைத்து கொண்டான். தோஷ்ணா சமாஸ்லேஷி, அணைத்து கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த சகா கருடஹா நமக்கு என்ன பண்ணணும்? நம்ம காப்பாற்றணும். திருஷ்ணா பாரிப்புலவானாம், நாம் என்ன பண்ணுகிறோம்? ஆசை காரணமாக இந்த மனச்சஞ்சலம் அடைந்து அல்ப விஷயங்களிலே நம்முடைய புத்தி செல்லுகிறது. அதனால் நமக்கு பெரிய துக்கம் ஏற்படுகிறது. அந்த துக்கத்திற்கு என்ன ஆக வேண்டும்? கருடாழ்வான் துக்கவாரி புலவோ நகாம், அப்படிப்பட்ட அந்த துக்கத்திற்கு துக்கமாகிற ஒரு இதற்கு படகு போலே, அவர் அந்த துக்கமாகிற கடலுக்கு படகு போல இருந்து அந்த கருடாழ்வான் நம்மை ரட்சித்தருள வேணும் என்று இப்படி பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். ராமபிரானுக்கே ஒரு பெரிய ஆபத்தை நீக்கினவன் நம்முடைய ஆபத்தை நீக்க மாட்டானா என்பது போல இந்த ஸ்லோகத்திலே அவர் இந்த கருத்தை தெரிவிக்கிறார். கருடாழ்வான் ராமபிரானுக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த கைங்கரியத்தை பண்ணினான். அவர் நாகபாசத்தாலே கட்டுண்டிருந்த பொழுது அங்கே வந்து அந்த நாகபாசத்திலிருந்து அவரை விடுவித்தான் என்று அந்த கைங்கரியத்தை இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். அதற்கு அடுத்தபடியாக ஸ்லோகத்திலே 49வது ஸ்லோகத்திலே என்ன அனுபவிக்கிறார்னால், கண்ணபிரானுக்கு கருடன் ஒரு கைங்கரியம் பண்ணினதான். அந்த கைங்கரியத்தை சொல்லுகிறார். ராமபிரானுக்கு பண்ணின கைங்கரியம்னா உடனே கண்ணபிரானுக்கு பண்ணின கைங்கரியம் சொல்ல வேண்டும். என்ன கைங்கரியம் அது என்னால், பகவான் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பொழுது பிரகலாதனுடைய பிள்ளையான விரோச்சனன் என்பவன் ஒரு சமயம் என்ன செய்தான்? அந்த பகவானுடைய கிரீட்டத்தை அபகரித்து சென்று விட்டானான். பகவானுடைய கிரீட்டத்தை அந்த விரோச்சனன் திருடி கொண்டு எங்கேயோ கொண்டு போய் பாத்தாளத்திலே வைத்து விட்டான். உடனே தேவர்களெல்லாம் பார்த்தார்கள், ஐயோ எம்பெருமானுக்கு கிரீட்டம் இல்லாமல் இருக்கிறதே என்று கருடாழ்வானை கேட்டுக்கொண்டார்களாம். நீ போய் அந்த கிரீட்டத்தை மீட்டு கொண்டு வா என்று. கருடாழ்வான் பாத்தாள லோகத்திற்கு சென்று அந்த கிரீட்டத்தை மீட்டு கொண்டு வந்தான். ஆனால் வந்தபொழுது அங்கே திருப்பார்கடலில் எழுந்துள்ளிருந்த எம்பெருமான் கண்ணனாக அவதரித்து விட்டான். நாகபர்யங்கம் உத்சிருஜகி ஆகதோ மதுராம் புரீம் என்று சொல்லப்பட்டபடி அவன் நாகபர்யங்கத்தை விட்டுவிட்டு கண்ணனாக வந்து அவன் அவதரித்திருந்தான். அந்த கண்ணன் தன்னுடைய தலையிலே அவன் அந்த மயில் பீலி அணிந்திருப்பான் அல்லவா, அதுதானே அவனுடைய தலைக்கு
மிக அழகான அலங்காரமாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது இந்த கிரீட்டத்தையும் கொண்டு அந்த மயில் பீலிக்கு அருகிலே வைத்து அந்த கண்ணனுடைய அழகை கருடன் சேவித்தான் என்று அந்த ஒரு விஷயம் புராணங்களிலே இதிகாசங்களிலே தெரிவிக்கப்படுகிறது. அந்த விஷயத்தை சொல்லி இப்படிப்பட்ட கைங்கரியத்தை கண்ணனுக்கு கருடாழ்வான் பண்ணினான் என்று அதை இந்த 49வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். துக்தோதன்வத் பிரபூதா ஸ்வகமகிம பிருதுர் விஷ்ணுனா கிருஷ்ணநாம்னா பிஞ்சா கல்பானுகல்பா சமகட்டி சுதுருடோ யத் பிரதிஷ்டா கிரீட்டா வீரோ வைரோச்சனாஸ்திர விரணகிண குணிதோ தக்ர நிர்காதகாதः சங்காதம் சர்ப்பகாதி சஹரது மகதாம் அஸ்மதத்யாஹிதானாம். துக்தோதன்வத் பிரபூதா, துக்த உதன்வத் என்னால் திருப்பார்கடல், அந்த திருப்பார்கடல் போலே மிக பெரியதாய் அந்த அதாவது அந்த கிரீட்டத்தினுடைய பெருமையை சொல்லுகிறார். அது அவ்வளவு பெருமை. ஸ்வகமகிம பிருத்துஹு பிஞ்சாகல்ப அனுகல்பா, அது எப்படி அவன் அணிந்து கொண்டிருக்கிற மயில் தோகை, அதுதான் கண்ணபிரானுடைய திருமுடிக்கு சிறந்த அலங்காரமாய் விளங்குகிறது. ஆனால் அந்த மயில் தோகைக்கு அடுத்தபடியான அலங்காரம் எதுன்னு கேட்டால் கருடாழ்வான் கொண்டு வந்து சமர்ப்பித்த இந்த கிரீட்டம் தான், மீட்டு கொண்டு வந்து சமர்ப்பித்த கிரீட்டம். யத் பிரதிஷ்டா, எந்த கருடனாலே சமர்ப்பிக்கப்பட்ட கிரீட்டா, அது யாருக்கு? கிருஷ்ணநாம்னா விஷ்ணுனா சுதுருடா சமகட்டி. அது ரொம்ப பொருத்தமாக இருந்துதான் கண்ணபிரானுக்கு. அந்த கிரீட்டம் அவ்வளவு அழகாக இருந்தது. அதுவும் அந்த மயில் தோகையை அது சிறிதும் பாதிக்காத வண்ணம் அந்த கிரீட்டமானது அவ்வளவு அழகாக அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட அந்த கிரீட்டம் இருக்கிறது, அது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? வீரஹா வைரோச்சனாஸ்திர விரணகிண, அவர் அந்த கருடாழ்வான் இந்த கிரீட்டத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்காக பாதாள லோகத்திற்கு சென்றார் அல்லவா? அப்பொழுது இவருக்கும் அந்த விரோச்சனனுக்கும் ஒரு பெரிய போர் மூண்டது. அந்த போரிலே விரோச்சனன் சில அஸ்திரங்களை எறிந்தான். அது இவருடைய மேனியிலே, கருடாழ்வானுடைய திருமேனியிலே சில வடுக்களை ஏற்படுத்தி விட்டதாம். அதையும் சொல்றார். வீரஹா, இவர் மிகவும் வீரர். இவர் வைரோச்சனாஸ்திர விரணகிண குணித, அதுக்கு மேலே உதக்ர. ஆனால் அதெல்லாம் இவருக்கு அந்த விரணங்கள், அந்த வடுக்கள் எல்லாம் இவருக்கு இன்னும் அழகை உண்டாக்கி விட்டது. அது ஏற்கனவே இவருக்கு இருந்தது. எப்பொழுது இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுத்தாலே இவரோடு போரிட்டான் அல்லவா? அதாவது இவர் அமிர்தத்தை கொண்டு வருவதற்காக சொர்க்கலோகத்திற்கு சென்ற பொழுது அந்த அமிர்தத்தை இவர் அபகரிக்காமல் இருப்பதற்காக கருடாழ்வான் இவரோடு கருடாழ்வானுக்கும் இந்திரனுக்கும் போர் நடைபெற்றது. அப்பொழுது இந்திரன் வஜ்ராயுதத்தாலே இவரை அடித்தான். அப்பொழுதும் இவருக்கு சில விரணங்கள், அந்த வடுக்கள் ஏற்பட்டது, புண்ணின் வடுக்கள் ஏற்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த வைரோச்சனன், அதாவது விரோச்சனனுடைய அஸ்திரங்களாலேயும் வடுக்கள் ஏற்பட்டு எல்லாம் பன்மடங்காக பெருகி அப்படியே நன்றாக பிரகாசிக்க ஆரம்பித்தது. இவருக்கு இன்னும் அழகாக ஏற்பட்டு விட்டதாம். அப்படிப்பட்ட இந்த கருடாழ்வான் அவர் எப்படிப்பட்டவர்? சர்ப்பகாதி, பாம்புகளை எல்லாம் அழிப்பவர். அவர் என்ன பண்ண வேண்டும்? அஸ்மத் அத்தியாகிதானாம் சங்காதம் ஹரது, நம்முடைய கொடிய பாப கூட்டங்கள் இருக்கிறதே, அந்த கூட்டங்கள், பாப கூட்டங்களை எல்லாம் அவர் நன்றாக ஒழித்தருள வேணும். அந்த கருடாழ்வான் நம்முடைய பாபங்கள் அனைத்தையும் ஒழித்தருள வேணும். அதாவது விரோச்சனனிடத்திலிருந்து அந்த கிரீடத்தை கவர்ந்து வருவதற்காக சென்ற பொழுது இவர் நடந்த போரிலே சில வடுக்களை பெற்றார். அந்த அழகோடு கூட வந்து கண்ணபிரானுக்கு மிக அற்புதமான அந்த கிரீடத்தை சமர்ப்பிக்க அது கண்ணபிரானுடைய திருமுடிக்கு மிகவும் பொருந்தும்படியாக அது செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த கிரீட்டத்தை அவருக்கு அணிவித்தவரான கருடாழ்வான் நம்முடைய பாபக்கூட்டங்களை ஒழித்தருளட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே கருடாழ்வான் ராமபிரானுக்கு மட்டுமல்ல கண்ணபிரானுக்கும் கைங்கரியம் செய்திருக்கிறான் என்ற அர்த்தத்தை, அந்த விஷயத்தை நமக்கு தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். वीणा वेङ्कटेशं
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।